தலைவர் துர்கா பிரசாத் வாழ்க! 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 நான் இந்த அரசியல்ல கால் எடுத்து வச்சு 30 வருஷம் ஆச்சு. எந்த அரசியல் பின்பலமும் இல்லாம வந்த என்ன ஹோம் மினிஸ்டராக்க ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த நாட்டு மக்களுக்கும் அப்புறம் என் கட்சி தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க. வரப்போற எலெக்ஷன்ல நீங்க தான் சிஎம் கேண்டிடேட்டா நிக்க போறீங்களா? அது உண்மையா சார்? இல்ல, கட்சியை விட மக்கள் முக்கியம்னு நினைக்கிறவனா கட்சி தலைவர்கள் முடிவு பண்றபடி நடப்பேன். இப்போ நான் உங்களை ஏன் இங்க கூப்பிட்டுருக்கேன்னா, எங்க கட்சியோட புது ஸ்டேட் யூத் பிரசிடென்ட்ட அறிமுகப்படுத்த போறேன். யார் சார்? உங்க பையன் அர்ஜுனனா? இல்ல, என் 2வது பையன். தயவு செஞ்சு என்னோட மகனை கண்டுபிடிச்சு கொடுங்க. எங்க டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை ரொம்ப சிவியரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ராத்திரியும் பகலுமா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவர் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நீங்க நம்புங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க டிபார்ட்மெண்ட் நிச்சயமா அவங்கள சும்மா விடாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. சார், நான் என் பொண்டாட்டிக்கு தைரியம் சொல்லிடுவேன். ஆனா அவனே நம்பிட்டு இருக்கிற அந்த 2 ஜீவன்களுக்கும் நான் என்ன பதில் சொல்றது? நான் இப்படி கேட்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க பையனோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்க சார், என் பையன் ரொம்ப நல்லவன். அவனை கேவலப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் பேசாதீங்க. என்னோட நோக்கம்லாம் அது இல்லை சார். நீங்க நொந்து கண்ணீர் விட்டு பேசுறதுனால இந்த ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆயிடாது. அதுக்கு பதிலா எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயாவது உங்க வீட்டுல இருந்ததுன்னா அதை இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. என்னோட பையன் அவன் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட ஆபீஸ் ஃபைல வீட்டுக்கு கொண்டு வந்ததே கிடையாது. அவரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி ஏதாவது பர்சனல் திங்ஸ் இருந்ததுன்னா அதை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா சார். மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு சார். ஓகே, இங்க பாருங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நீங்க அடுத்த வாரம் வாங்களேன். பென் டிரைவ், லேப்டாப் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு வாங்க. சரி, வா, கிளம்புறேன் சார். சார், நீங்க என் பையனோட லேப்டாப்பை வாங்குறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அவனை கண்டுபிடிக்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. Well, here comes the breaking news that IAS officer Mr. Shubhkar Deshpande is missing. இதுக்கான தகவல்களை நமக்கு கொடுக்க காத்திருக்காரு மிஸ்டர் மகேஷ். சுபாஷ் தேஷ்பாண்டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரு காணாம போயிட்டாரு. இந்த விஷயத்துக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்டா இப்போ கமிஷனரை நியமிச்சிருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீசர்கள்லாம் இந்த மாதிரி காணாம போறது இந்த 6 மாசத்துல இதுவே 3வது தடவையா இருக்கு. இவரு காணாம போனதுக்கு காரணம் குடும்ப பிரச்சனையா இல்லை யாராவது பொலிட்டீஷியன்ஸ் இல்ல பிசினஸ் மேன்ஸ் இவங்களோட வேலையா இருக்குமானுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த போலீஸ்காரங்க நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க. இல்ல, இவனே ஆபீஸ்ல எதையாவது வாயை மூடு. அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற. பாரு, அவன் எப்படி அழுகுறான். இந்த சமயத்துலதான் நாம அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சுமித்ரா, உண்மையா வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமான தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்க. அது சரி. இப்ப நம்ம பையனை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு திரியிறோமே, யாராவது ஒருத்தராவது உதவி செய்யறதுக்கு முன்னாடி வந்தாங்களா? சொல்லுங்க. உண்மை கண்டிப்பா வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து
அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போ. எந்த சக்தி? உதவி இறங்குற இடத்துல அப்படின்னா எப்படி போறது? ஆளு மண்டையும் பாரு. அம்மா தமிழ் தாயே, வந்தார வாழ வைக்கும் தமிழகமா இருந்தாலும் இங்க வந்தா தலை வணங்கி தான் வாழணும்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டியம்மா. வணங்குறேன் தாயே, வணங்குறேன். யோ என்னடா ஐயாம்மா பேய். ஏய், நான் ஒண்ணும் பேய் இல்லடா. ஐ அம் கூலிக்காரன்டா. வேர் இஸ் யுவர் ஐட்டம்டா? அட நீ வேறனே. அண்ணா நீ தமிழன் தானே? அப்ப தமிழ்ல பேசு. சாமா எங்கயா? என்னது சாமானா? கெட்ட வார்த்தையா தானே உன் காதல கேக்குது. அதான் டீசன்ட் ஐட்டம்னு கேட்டேன். வேர் இஸ் யுவர் ஐட்டம்? இதுதான் என்னோட ஐட்டம். ஏய் ஒரு நிமிஷம் எங்கடா? வைஃபை 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 எங்கடா டேய்? வைஃபை அவனோட சாமான் தொலைஞ்சு போச்சான், தேடிட்டு போறான். தேடிட்டு போனேன். அப்படியே தூக்கி மேல வச்சா வந்துடும். லக்கேஜ் தானே சொன்னேன். அப்படி வா. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? கூலி யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாருங்களேன். பாக்குறேன். அவ்வளவு பணம் கொடுத்து எக்ஸசைஸ் பண்றீங்கல்ல, இத கூட செய்ய முடியாதா உங்களால? ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டா வேலை முடிஞ்சது. கரெக்ட் தான் அபி? ஆமா தாயே. ஆமா, லெட்ஸ் கோ. கொஞ்சம் வைஃபை வைஃபை. ஹலோ 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 ஹலோ. என்ன வைஃபையை விக்கிறீங்களா இல்ல தேடிட்டு இருக்கீங்களா? நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சார். என் வைஃபை பாத்தீங்களா நீங்க? வைஃபையை பாக்குறதா? என்ன சொல்றீங்க நீங்க? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார். இவ தான் என் பொண்டாட்டி சார். ஓ குட். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கானே. இவ கொஞ்சம் ஹைஃபை. அதனால தான் அன்பா நான் இவளை வைஃபை வைஃபைன்னு கூப்பிடுறேன். ராத்திரி எல்லாம் கனெக்டே ஆக மாட்டேங்குது. இப்ப ட்ரெயின்ல வரும்போது நெட்வொர்க் ஜாம் ஆனதால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க ஹைஃபைன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள இந்த இடத்துல தேடினா எப்படி இருப்பாங்க? போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தேடி பாருங்க. சார், ஒருவேளை நான் யூஸ் பண்ற வைஃபை உங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆச்சுன்னா ஒரே ஒரு ஜியோ ஃப்ரீ கால் கொடுங்க சார். உடனே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்புறம் நான் நம்பர் சொல்றேன் சார். 9000 இதானங்க உங்க நம்பர்? உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஐயோ, ராத்திரி பூரா ட்ரெயின் ஃபுல்லா உங்க நம்பரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இருங்க சார், இதோ வந்துடுறேன். ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, வாங்க வாங்க வாங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா வைஃபைக்கும் ஒரு பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க. இல்லனா வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிடும். ஐயோ ஆமா சார். உஷாரா இருங்க. சரி சார் சரி. சார் என்னோட கண்ணாடி சும்மா போட்டு பாத்து. கண்ணாடியை கொடுத்தாரு. அப்படியே ஏதோ ஒன்னு சொன்னாரு. ஐயோ வைஃபை வைஃபை. எப்படி இருக்கு? அஞ்சலி, வீடு நல்லா இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ். ஓ, உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்தா ஏதோ அம்பானி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரில இருக்கு. இங்க பாரு, எந்திரிச்சு உட்காரு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைக்கணும். என்னது? என்னைய வேலை பார்க்க சொல்றீங்களா? உஷாரா இரு, சைல்ட் லேபர் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் பாத்துக்க. ஹே, உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே அஞ்சு, இது எல்லாத்தையும் செக்ரேட் பண்ணுங்க. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன். ஓகே? வா மேல போலாம். அஞ்சலி, அபி இப்ப வேண்டாம். ஓகே? காதல் எப்ப வேணா வரும். உங்க கையும் காலும் சும்மா இருக்காதா? கை இருக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்ன வேலை செய்ய விடுங்க. உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது நான் இல்ல, உன்னோட அழகான இந்த முகம்தான். இத பாக்கும்போது மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுது. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் காலேஜ்ல தான் போய் சேரணும். உனக்கு ஓகேனா ஐ டோன்ட் மைண்ட் டியர். எனக்கு மறுபடியும் ஃபீல் பண்ணலாம்னு தோணுது. தோணும். இப்ப உங்களுக்கு தோணதான் செய்யும். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் முக்கியம். அஞ்சு, அதுக்கு நீ தான் இன்ஸ்பிரேஷன். ஓ, உன்னோட சிரிப்பு தான் எனக்கு எனர்ஜி. நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தா இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவேன். அபி எந்திரி அபி, ஸ்கூலுக்கு போகணும். ஏய் சும்மா இரு. இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்க? லேட் ஆயிடுச்சு, உனக்கு எந்திரிக்கணும்னு தோணாதா? இங்க பாரு,
முதல்ல நீ போய் ரெடி ஆகு. தண்ணி ரெடியா இருக்கு. ஆமா ஆமா, எப்ப பாரு நீ அபிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவ? என்ன முணங்கிட்டு போற? இல்ல மம்மி, உங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்ஸ் செல்லம். டார்லிங். சொல்ல அபி, பொண்ணுக்கு ஸ்கூல்ல இன்டர்வியூ இருக்கு. அவளோட சர்வீஸ் எக்ஸாம் டீடைல்லாம் நம்ம கொண்டு அது போகணும். இப்போ ஆமால மறந்தே போயிட்டேன். அப்பா பொண்ணுக்கு மறக்கறத பத்தி சொல்லியா கொடுக்கணும். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்படியா? எப்படி? இப்படியா? அண்ணா சாரி, ஒண்ணு இல்ல, வாமா. டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரட்டுமா? அஞ்சலி உன் கூட வருவா, நீ நான் தனியா வரேன். போகாத. சரிண்ணா, வரேண்ணா. ஏய், நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல. பாய் மம்மி, ஜாக்கிரதை. நீதான் ரொம்ப குறும்புக்காரி, நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, Got it? பாய். பாய் அபி. அபி, நீ அந்த ஸ்கூலை பத்தி நல்லா விசாரிச்சதானே? மம்மி, இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இன் தி சிட்டி. எனக்கு வேணும்ன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்ல, தி பெஸ்ட். நீ ஜாயின் பண்ண போறல, தி பெஸ்ட் தான். வா, என்ன பத்தி நீ நல்லா புரிஞ்சு கம் வச்சிருக்க. கம். ஆட்டோ ஆட்டோ, எங்க சார்? ராஜாஜி நகருக்கு போறோம். இல்ல சார், வராது. சார், எங்க போறீங்க? அங்கே ராஜாஜி நகருக்கு போகணும். நான் அந்த பக்கமா தான் போறேன். வாங்க, டிராப் பண்றேன். நீங்க? நான் உங்க நெய்பர் தான். ஓஹோ, நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா சார், வாங்க. பரவாயில்ல சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். என்ன தாத்தா, அபி என்ன உங்களை தோல்லையா தூக்கிட்டு போப் போறாரு? வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க, வாங்க. இட்ஸ் ஓகே, வாங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார். பாய் தாத்தா. அட்வொகேட் இருக்காரா? இருக்காருங்க. அபி, என்ன இன்டர்வியூ பண்ணாங்கல்ல அந்த டீச்சர், அவங்க ஒன்னும் அவ்வளோ இன்டெலிஜென்ட்லாம் இல்லல்ல? இது தேவையா? இல்ல, 90க்கு மேல மார்க் எடுக்கணும்னு அவங்க என்கிட்ட சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கிற டேலண்ட் இருக்கா என்ன? உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், கேம்பஸ்குள்ள இப்படி பேசாத. இல்ல, நாம தானே ஃபீஸ் கட்டுறோம், அப்ப நாம அவங்களை இன்டர்வியூ பண்றது தானே கரெக்ட். நீ நல்லா படிச்சு ஆபீசர் ஆக போறல, அப்ப இன்டர்வியூ பண்ணிக்க. அபி, ஐஸ்கிரீம். மம்மி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உனக்கு கோல்ட் ஆச்சுன்னா உன் மம்மி என்ன திட்டுவா? இது எனக்கு தேவையா? உனக்கு உன்னோட பொண்ணு மேல இருக்க பாசத்தை விட உன் பொண்டாட்டி மேல இருக்க பயம் தான் ஜாஸ்தியா எப்ப இருக்கு. பார்த்தாலும் இமோஷனல் பிளாக்மெயிலா? என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்குப்பா? டேய், உன் கூட பிறந்த ட்வின்ஸ் யாராவது இருக்காங்க? இல்லையே. வைஃபை அங்கிள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டமா. சொல்லு, என்ன ஃப்ளேவர் வேணும்? பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஓகே, ஸ்காட்ச். அது சரி. ஏன் திடீர்னு இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ்? என்னோட வைஃபைக்கு இந்த சீப் ஐட்டம்லாம் பிடிக்காது. அதே சிப் பண்ணி சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த பிசினஸ் பண்றேன். இப்போ வரைக்கும் உன் வைஃபை கிடைக்கலையா? ஐயோ, அந்த சோக கதையை ஏன் கேக்குறீங்க? இந்த பேசிக் மாடல வேணான்ட்டு ஏதோ ஒரு ஸ்மார்ட் போனோட கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இந்த பணக்காரங்க இருக்கிற ஏரியாவான அண்ணா சாலையில போய் பார்த்தா, பெசன் நகரும் போய் பார்த்தேன். சரி, பார்ட்டி கொண்டாடுறதுக்காக பப்புக்கு வருவான்னு அங்கேயும் போய் பார்த்தா, என்னோட டாக்டர் மட்டும் தான் கிடைச்சாங்க. இவன் மட்டும் கிடைக்கல. எந்த டாக்டர்? டாக்டர் மலையா. அவர் தான் லண்டன்ல இருக்காரு. ஐயோ, அந்த கதைலாம் எனக்கு தெரியாது சார். ஆனா என்னோட வைஃபை எந்த ஏரியாவுல தான் இருக்கு, ஆனா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. போகட்டும் விடியா. அப்பா போயிட்டாரு சார். இன்னைக்கு எதுவும் அட்வைஸ் இல்லையா சார்? ஆக்சுவலா பண்ணலாம் தான் இருந்தேன். பண்ணா ரொம்ப சங்கடப்படுவேன். ஐயோ, நான் எதுக்கும் சங்கடப்பட மாட்டேன். அப்படியா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வைஃபை கனெக்ட் ஆகலன்னு வையேன், உன் டிவைஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை சர்வீஸ் பண்ணிட்டு. ஓகே சார். ஐயோ, யாரும் பார்க்கல. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். கொஞ்சம் தண்ணி குடிங்க. நீங்க ஓகே தானே சார்? சார், ஏன் சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சுகர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? யா, ஐ ஆம் ஓகே. வாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல பரவாயில்ல. வாங்க வாங்க. பார்த்து சார். பை தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சலோ, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். மம்மி.
சார் ஆ இஸ் எவ்ரிதிங் ஃபைன் வித் யூ? ஆ ஆ. வயசாயிடுச்சுல்ல, அதான் இந்த மாதிரிலாம். பிரச்சனை வர்றதெல்லாம் நேச்சுரல் தான் சார். உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க சார். உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் சார். ஐ எம் சாரி. ஒரு நிமிஷம்ப்பா. அவ என்ன தப்பு பண்ணா? ஆ? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக்கு என்ன வேணுமோ அதை பண்ணா. இது ஒரு தப்பா? ஒரு சாதாரண ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நான் 1000 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். இவனை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். இவனு நல்லா படிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணான். எந்த ஊருக்கு போனாலும் நல்லபடியா வேலை செய்வான். இவனை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆனா இவனுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இவனுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்காக டிரான்ஸ்ஃபர் அதிகமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வேலை செய்வான். அவனை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கூட போட்டாங்க. அங்கே கூட அவன் ரொம்ப நல்லாவே வேலை பார்த்தான். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து போன வருஷம் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. போன திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அவ்வளவுதான், திரும்பி வரவே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், ஃபோன் பண்ணியும் பார்த்தோம். எந்த தகவலுமே கிடைக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ பேருக்காக மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. மீடியாக்காரங்க எந்த உதவியும் பண்ணலையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 2 நாளைக்கு பேருக்கு வந்து உதவுனாங்க. அதுக்கப்புறம் யாரும் வர்றதே இல்ல. நிமிஷத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அதான் அதுவே ஒரு சினிமா நடிகைக்கு கல்யாணம்னா தினமும் ஹெட்லைன்ஸா நியூஸ் வரும். இந்த மாதிரி ஆபீசர்ஸும் நாட்டு ராணுவ வீரர்கள் யாராவது செத்தாங்கன்னா சின்ன நியூஸா போடுவாங்க. புருஷன் கண்டிப்பா வந்துருவான்ற நம்பிக்கையில இவ தினமும் இங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? நத்திங். எனக்கு தெரியும் சார், எதுவுமே நடக்க போறதில்லை சார். The whole system is corrupt. எஸ், எதுவுமே நடக்க போறதில்லை. உங்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. உங்களுக்கு நியாயம் கிடைக்க என்னால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. தைரியமா இருக்குமா? நான் வரேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். தேங்க்யூ. ஐயா ஆட்சிக்கு வந்தாலே வெளிநாட்டு விஷயங்கள் நிறைய வரும். நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவார். அதான் நம்ம ஐயா. இங்க பாருங்க, நீங்க பாசத்தோட என்ன வந்து கூப்பிடுறீங்க. டெஃபினெட்லி ஐ வில் கம். தேங்க்யூ சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். அந்த ஐஏஎஸ் விஷயம் என்ன ஆச்சியா? ஓ, அதுவா? அவனை பத்தி கேட்கறதுக்கு ஆளே இல்லை சார். அவங்க அப்பா ஒரு கிழவன், வயசு வேற ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்துட்டு போறதுனால எந்த வேலையுமே ஆக போறதில்ல சார். எத்தனையோ பேரை கொண்டு அவங்க சமாதி மேல கால் வச்சு இந்த அரசியலை நடத்திட்டு வரேன். ஆஃப்டர் ஆல் ஒரு தீக்குச்சியை வச்சு உரசி பார்த்தான். கடைசியில் அதுல அவனே எரிஞ்சு போயிட்டான். அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்ற தகவல் ஏதாவது உனக்கு கிடைச்சதா? இன்னும் எதுவுமே கிடைக்கல சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். நிம்மதியா இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போ. நான் பண்றது அரசியல், என் பையன் பண்றது ரவுடிசம். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு யாருன்னு தெரியுதா? கமிஷனர் தானே சார்? குட். அவனை நம்ம பசங்களை அனுப்பி முடிச்சிரு. சரி சார். தோ வரேன். என்னங்க ஏங்க, என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அட கடவுளே, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்திருக்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, என்ன உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்க? கீழே எங்க விழுந்துட்டீங்களா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இருங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறேன். ஐயோ கடவுளே, இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா இருங்க. ஐயோ, எப்படி வேர்த்திருக்கு பாருங்களேன். என்னங்க,
என்னாச்சு சொல்லுங்க. ஏப்பா இந்த கேரட் என்ன பண்ண 300 கேஜி 300. என்ன வேணும் சார்? பட்டாணி கொடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பட்டாணி சாப்பிடுவீங்க வாத்தியார? இனிமே நீங்க சிக்கனு மட்டனு மட்டும் தான் சாப்பிடணும். யாரும் இங்க உங்களுக்கு காய்கறி எல்லாம் விற்கவே மாட்டாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் தானே நீ? சொல்லி கொடுக்குற பாடம் உனக்கு புரியலனா என் ஸ்டைல் அப்புறம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த எவிடன்ஸ் எங்க இருந்தாலும் சரி எடுத்து கொடுத்துடணும். எவிடன்ஸா? இங்க பாருங்க வாத்தியார, இப்ப பாலாபிஷேகம் தான் நடந்திருக்கு. அடுத்த முறை ரத்த அபிஷேகமே நடக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவிடன்ஸ் எடுத்து வை, வருவேன். யாருங்க இவங்கெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு வேணுமா? நம்ம எங்க இருந்து எவிடன்ஸ் கொடுக்கறது? ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ். அவன் வேற வீட்டுக்கே வரவே இல்லை. இவங்க வேற என்னென்னமோ கேக்குறாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவனுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ கடவுளே, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். நீங்க இங்கே உட்காருங்க. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்த? என்னாச்சுமா? என்னங்க நீங்க போய் தண்ணி எடுத்துக்கோங்க. என்னாச்சுமா? லைட்டா தலை சுத்துற மாதிரி தலை சுத்துதா? கொடுங்க கொடுங்க. குடி குடி. இந்தம்மா தண்ணிய குடி. ஏங்க நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீங்க போய் கதவை திறக்காதீங்க. நீ ஒரு நிமிஷம் இருமா. என்னாச்சு சார்? ஏதோ சவுண்ட் வந்த மாதிரி. அது வந்து கீழே. என்னம்மா என்னாச்சு? இவ 2 நாளா சரியா சாப்பிடவே இல்லைல்ல, அதனால மயக்கமாயிட்டா. அவ்வளவுதான். பாருங்க, உங்க கவலை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் உலகத்தை பார்க்க வரப்போற குழந்தையை தண்டிக்கிறது தப்பு இல்லையா? இந்த குழந்தை உங்க கணவரோட வாரிசு. இத பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கூட்டிட்டு போங்கம்மா. வாமா. சார், ஏன் சார் கவலையா இருக்கீங்க? எதையும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். உட்காருங்க. ஹலோ, அந்த மிஸ்ஸிங் ஐஏஎஸ் ஆபீசரோட அப்பா இருக்காரே, அவர் யாரு கூடயோ சேர்ந்துகிட்டு அந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு எல்லார்கிட்டயும் பிரஷர் மேல பிரஷர் கொடுக்கறாரு. என்ன அது? எலிபொறியில மாட்டின எலி மாதிரி ஏன் சுத்தினங்க? அர்ஜென்ட்டா நான் ஐயாவை கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவர் என் காலை ரிசீவ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எங்கேயா அவர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கே சார். அவார்ட் கமிட்டியில வேற ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. தலை போற பிரச்சனை வேற. யாரோட தலைடி? ஐயாவோட தலை தான். என்ன பேசிட்டு இருக்கிற நீ? ஆமா சார், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கேஸ் ரீஓபன் பண்றாங்க. அந்த தேஷ்பாண்டே எல்லா சைடுல இருந்தும் பிரஷர் கொடுத்து இந்த கேஸ் ஓபன் பண்ண வச்சுட்டாரு. அவன் நடக்கிறதே கஷ்டமான காரியம், இதுல கேஸ வேற நடத்துறானா? யாருன்னு தெரியல. அந்த கிழவனோட நெய்பராமா. பேக்ரவுண்ட்ல அவன் தான் சப்போர்ட் பண்றான் சார். இந்த சின்ன விஷயத்துக்காக டேடிக்கு எல்லாம் போன் பண்ணாதயா. இந்த சப்ப மேட்டரை நானே பாத்துக்கிறேன். I'm so hungry. அபி எனக்கு பாப்கார்ன். ஓகே, பாப்கார்ன் கொடுங்க. என்னடா அண்ணா, எனக்கு ஒரு popcorn. அவன்தானா? அப்படியே ஒரு கூட இருக்கவங்களாம் யாரா? அவனோட பொண்டாட்டி, பொண்ணு, தங்கச்சி. போய் அவன் தங்கச்சி தூக்கின்னு வாங்கடா. சுசு. நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீங்க ஓகே. இங்கே இருங்க. எவ்வளவு ஆச்சு? ஏய்,
சார் எவ்வளவு நாளா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உங்க வேலை மட்டும் தான் இருக்கா? நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்குமா? சார் என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க. போய் ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடு. இது என்னன்னு தெரியுதா? ஆமா சார், நான் அப்பவே நீங்க என் கூட வாங்க சார். போற வழியில டீட்டெயிலா சொல்றேன். யோ அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுயான்னு சொன்னான்ல. சார் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். யார் மேல கம்ப்ளைண்ட்? என் பேர் அபி. நானும் என் ஃபேமிலியும் ஷாப்பிங் மாலுக்கு போனப்ப யாரோ என் தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். எந்த வண்டி? ஒயிட் ஃபார்ச்சுனர் சார். வண்டி நம்பர் தெரியுமா? தெரியும் சார். KA05M5656. என்ன நம்பர்? KA05M5656. எங்கேயா நடந்தது? சிக்மா மால். அப்படின்னா இது எங்க ஸ்டேஷன் லிமிட்ல வரலப்பா. லிமிட் எதுவா இருந்தா என்ன சார்? FIR போட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கலாம்ல. யோ போலீஸ்க்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியும். நீ ஒன்னும் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல. எங்க லிமிட் தான் எங்களுக்கு முக்கியம். நீ உன் லிமிட்லயே இரு. யார் மேல இப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சார் யாரா இருந்தா என்ன? ஓவரா பேசாம இடத்த காலி பண்ணு. போய சார் என் தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அது ஒயிட் ஃபார்ச்சுனர் கார். நம்பர் KA05M5656. பார்க்க எல்லாருமே ரவுடிங் மாதிரி இருந்தாங்க. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ப்ளீஸ். இங்க பாருங்க சார், உங்க தங்கச்சியை கடத்திக்கிட்டு போனானா இல்ல கூட்டிக்கிட்டு போனானா? உன் தங்கச்சி யாரையாவது லவ் பண்ணிருப்பா, அவனை இழுத்துக்கிட்டு ஓடி இருப்பா. என்ன பேசுறீங்க சார்? நானே என் கண்ணால பார்த்தேன். தரமணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இது எங்க லிமிட்ல வரலன்னு சொன்னாங்க. இங்க வந்தா நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்களால முடியுமா முடியாதா? உங்களால முடியலன்னா நான் கமிஷனர் கிட்ட போறேன். ஸ்டேஷன்ல ஒரே சத்தமா இருக்கு. யார் நீங்க? என்ன கம்ப்ளைண்ட்? என் பேர் அபிஷேக். என் தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். தேவையில்லாம பேசுறாரு. யோ கொஞ்சம் அமைதியாரியா? யோ எதுவும் பேசாம உட்காரியா? நீங்க சொல்லுங்க, கிட்னாப் எங்க நடந்துச்சு? யார் பண்ணாங்க? நீங்க பாத்தீங்களா? அஜய் சார், அந்த கார் டீடைல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சார் அது ஹோம் மினிஸ்டரோட பையன் கார் நம்பர் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவீங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக சிங்கம்புலி மாதிரி ஆக்ஷன் எடுப்போம். ஆனா நீங்க நாளைக்கு வந்து அவர் ஒரு அமைச்சர், அவரை எதிர்த்து நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவீங்க. அப்புறம் தேவையில்லாம எங்க டைம், எனர்ஜி, பேப்பர், பென்னு எல்லாம் வேஸ்டா போயிடும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். உங்களால முடியும்னா மீதியை நான் பாத்துக்கிறேன். அவன் ஹோம் மினிஸ்டர் பையனா இருந்தாலும் சரி, CM பையனா இருந்தாலும் சரி, எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். ரெடியா? நான் எல்லாத்துக்கும் ரெடி சார். எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜுன் எங்க இருக்காரு? சார் உள்ள மீட்டிங்ல இருக்காரு சார். சார் உள்ள மீட்டிங் நடக்குது, யாரையும் அலோவ் பண்ண முடியாது. தம்பி ஒரு விஷயம் தெரியுமா? இந்த போலீஸ் வேலை செய்யறது சட்டத்துக்காக, குற்றவாளிகளுக்காக இல்ல. இப்போ இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நான் அர்ஜுன் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டியிருக்கு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இஸ் கோயிங் ஆன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க மிஸ்டர் அர்ஜுன், டோக்கனை வச்சுக்கிட்டு ரிசப்ஷன்ல உட்கார்றதுக்கு நான் பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்டோ எடுக்க வரல. உன்னை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். அந்த ரீசன் இஸ் KA05M5656 ஃபார்ச்சுனர். அந்த கார் உங்களோட தானே? எஸ். அதுக்கு என்ன? அந்த கார்ல தான் இவரோட தங்கச்சியை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கிட்னாப்? கால் ஆதி. நாட் ரீச்சபிள் சார். அந்த கார் என் தம்பி ஆதி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் கனெக்ட் ஆனதும் நானே கால் பண்ண சொல்றேன். யூ கேன் லீவ் நவ். ஏய், இப்படி ஆர்டர் போடுறத இவங்களோட வச்சுக்கோ. அண்ணன் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்தான்னா தம்பி தானா தேடி வருவான். ஏய், உனக்கு என்ன மூளை வேலை செய்யலையா என்ன? எனக்கு இருக்கிற பவருக்கு என்ன மட்டும் இல்ல, அங்க நிக்கிறானே என்னுடைய செக்யூரிட்டி, அவனை கூட நீ கூட்டிட்டு போக முடியாது. ஓ, நீ என்கிட்டயே சேலஞ்ச் எல்லாம் பண்றியா? நான் மனசு வச்சேன்னு வையே, அவனோட சேர்ந்து உன்னையும் தெருவா இழுத்துட்டு போக முடியும். ஏய், how dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா என் காக்கி சட்டை மேலேயே கை வச்சிருப்பேன். வாடா, உன்னை வச்சுக்கிறேன். Hey, stop it. Officer, you are doing a bloody biggest mistake. நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். வேலுச்சேரி சப் இன்ஸ்பெக்டர் கிரண் குமார் அவர்கள் ஹோம் மினிஸ்டர் துர்கா பிரசாத்தோட பையன் அர்ஜுனனை அரெஸ்ட் பண்ணி வீதி வீதியா இழுத்துட்டு போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் டிவி பாருங்க சார். அர்ஜுன் பிரசாத்தை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் மேல என்ன குற்றம், அவர் என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் என்னையா இது? கொஞ்சம் டைம் கொடுங்க சார்.
உங்க பையனை வெளியே கொண்டு வந்துடுறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் போன அவமானம், போன கௌரவம் எல்லாம் திரும்ப கிடைக்குமா? சார் நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார் Cancel all my appointments immediately. சென்னைக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ண. சரி சார், சரி. இங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாரையா? சார் என்னையா இந்த மாதிரி பெரிய கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி சீனியர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது உனக்கு மறந்து போயிடுச்சா? சார் இவரோட கார்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. அதை பத்தி என்கொயரி பண்ணலான்னு போனா இவரு என் மேலேயே கை வைக்கிறார் சார். அவரோட பிரஸ்டீஜ் மேல கை வச்சா அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? முதல்ல இவர்கிட்ட சாரி கேட்டு ரிலீஸ் பண்றதுக்கு வழியை பாரு. சின்சியாரிட்டி அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு இவரை வெளியே விடுன்னு சொல்றீங்க. யாரியா இவன்? அந்த பொண்ணை கடத்தினதா கம்ப்ளைண்ட் பண்ணது இவரு தான் சார். யோ, இவரை யாருன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? அர்ஜுன் குரூப் ஆஃப் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர். ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிசினஸ் டைகூன். அவனை விட்டுத்தல. உனக்காவது இந்த விஷயம் தெரிய வேணாமா? நம்ம டிபார்ட்மெண்டோட ஹெட் ஹோம் மினிஸ்டர் துர்கா பிரசாத்தோட மகனு தெரியாதா? ஹோம் மினிஸ்டரோட பையன் தப்பு பண்ண கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் இருக்கா? ஹலோ, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கிரண்குமார், என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவரை ரிலீஸ் பண்ண. சாரி சார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஷட் அப் கிரண்குமார். அந்த கார் அர்ஜுன் தான். காரு காணாம போயிடுச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. அது உனக்கு தெரியுமா? சார், என் தங்கச்சி அந்த கார்ல தான் கிட்னாப் பண்ணாங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்து என்கொயரி பண்ண வேண்டியது உங்க டியூட்டி இல்லையா? என்னோட டியூட்டியை பத்தி நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உண்மையான கிரிமினல்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி அடிச்சு உதைச்சு உள்ள போட்டுருவேன். இப்போவும் சாதாரண மக்களுக்கு சட்டம் நாட் ரீச்சபிள்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேல நீ இன்னொரு வார்த்தை பேசுன, நீ உள்ள போக வேண்டியிருக்கும். பாத்துக்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே நீதான். யூ ஆர் சஸ்பெண்டட். சாரி மிஸ்டர் அர்ஜுன், எங்க சைடு மேல தான் தப்பு நடந்துருச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யோ 407. எஸ் சார். அர்ஜுன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவன நம்ம கஸ்டடியில வச்சு விசாரணை பண்ணுங்க. ஓகே சார். ஐம் சாரி மிஸ்டர் அபிஷேக். நம்ம நேர்மையா வேலை செய்யறதுக்கு இந்த சிஸ்டம் விடாது. அது மட்டும் இல்லாம இந்த பணக்காரங்களும் இந்த மாதிரி ஆபீசர்ஸும் வேலை செய்ய விட மாட்டாங்க. இவனுங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பதிலா காய்கறி விற்கிறதே மேல. ஐம் சாரி அபிஷேக். ஹோம் மினிஸ்டர் பையன் அர்ஜுன் அரெஸ்ட் ஆகி 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டீங்களே சார், ஏன்? ஒரு நிமிஷம். ரியல் ஃபேக்ட் என்னன்னா, அர்ஜுனுடைய காரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அவர் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்காரு. எங்க ஆபீசர் சரியா என்கொயரி பண்ணாம அவரை அரெஸ்ட் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த கார் காணாம போனதுக்கும் அந்த பொண்ணு கடத்தப்பட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? அத பத்தி விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுக்கும் கிட்னாப்பர்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையான்னு நாங்க எல்லாரும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பாக்குறேன். போ, போய் உட்கார் போ. ஹோம் மினிஸ்டர் துர்கா பிரசாதோட பையன் அர்ஜுன் கைது சம்பந்தமா ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே இப்ப சந்தேகம் வந்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சார், இங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அரெஸ்ட் பண்ண சப் இன்ஸ்பெக்டரை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். சஸ்பெண்ட் பண்ணா போன மானம் எல்லாம் திரும்பி வந்துருமா என்ன? சார், அது வந்து ஒரு மினிஸ்டர் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் யாரு, என் பவர் என்னன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு புரிய வைக்கணும். நீ கொஞ்சம் வெளியில இருப்பா. மார்னிங் சார். நம்ம பசங்க கொஞ்சம் பேர் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடு. ஓகே சார். உனக்கு ஃபோன் வந்திருக்கு. சொல்லுங்க சார். நம்ம ஞாபகம் வந்துக்குது. ரஞ்சித், என்ன ஒருத்தன் டென்ஷன் பண்ணி விட்டுட்டான். அவன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். அவனை என்ன பண்ணும் சார்? சிங்கத்தோட குகைக்குள்ள மான் வந்தா நீ என்ன பண்ணுவ சொல்ல? புரியுது சார். வேலையை முடிச்சிடலாம்.
அதோ அவன்தான். ஏய் உள்ள போ உள்ள போ. அது ஓபன் பண்ணு. ஓடுங்கடா, நிக்காதீங்க, இந்த போயிடுங்கடா, சொன்னா கேளுங்க. சார் என்ன வெளியே விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க, நான் போறேன். ப்ளீஸ் சார். கூல் ரஞ்சித், என்ன ஆச்சு உனக்கு? சார் நான் உள்ள இருந்தா என்ன கொன்றுவான் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். நீ சிங்கத்தை யாரையா கொல்லுவாங்க? ஐயோ நான் ஒன்னும் சிங்கம் இல்ல சார், புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு நாய் சார், நாய். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த நாயை கொல்றதுக்கு அந்த சிங்கம் வந்துருச்சு சார், வந்துருச்சு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு சார், புரிஞ்சுக்குங்க. அவன் பீகாரோட பெரிய சிங்கம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள இவனை பார்த்தா அலறுவாங்க சார், அலறுவாங்க. ஹலோ சார்லி, சார்லி கம் இன் லைன். உடனே ரிப்ளை பண்ணுங்க. சார்லி 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 ஸ்பீக்கிங். செக் போஸ்ட் கிளியரா இருக்கு. அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்க. யாரோ ஆம்புலன்ஸ்ல கஞ்சாவோ அப்படின்னு கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டியை தடுத்து நிறுத்துங்க. அந்த ஆம்புலன்ஸை உடனே சீஸ் பண்ணுங்க. ஓகே காப்பி. ஏய் போங்கப்பா போங்க, ரோட பிளாக் பண்ணுங்க போங்க. ஏய் அங்க பாரு, பேரிகேட் வச்சுக்கிறாங்க. போலீஸ பார்த்தலாம் நீ பயப்படாத, அவங்க மேல விட்டு ஏத்திட்டு போ. ஏத்து ஏத்து போ. நிறுத்து நிறுத்து. அடிச்சு தூக்கு அவனை. எப்படி ஜெயிச்சிட்டா. டேய் அங்க பாரு, இன்னொரு போலீஸ்காரன் நிக்கிறான் பாரு. போ போ, நிக்காத, அவனை அடிச்சு தூக்கு.
போலீஸ் அரெஸ்ட் பண்ணா 5 நாள் தான் நாங்க உள்ள இருப்போம். அப்புறம் வெளியே வந்தோன்னு ஒய்யே நாங்க என்ன பண்ண போறோம்னு நீ பாப்ப. புரியுதா? அரெஸ்ட் எனக்கு அரெஸ்ட் பண்றதுன்னா அலர்ஜி, என்கவுண்டர் பண்றதுன்னா எனர்ஜி. அவர் மனசுல அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண சொன்னா என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்ல சார். அவங்க எல்லாம் கெட்டவங்க தானே, என்ன உத்தமனுங்களா என்ன? நம்ம வேலை சுலபமா முடியுதான்னு தான் பார்க்கணும். அதுக்காக அவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாரா? இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்ல. ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ்ல இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? அவர் நல்லது தானே பண்றாரு. அவரை பார்த்து ரவுடிங்க பயப்படுறாங்களா இல்லையா? அவர் என்ன அவரோட ஹீரோயிசத்தை காட்டுறாரா? நம்ம டிபார்ட்மெண்டே அவரை பார்த்து அலறுதுன்னு வெளியில பேசிக்கிறாங்க. சார், அபிஷேக் சார் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. ஜெய் ஹிந்த் சார். கஹியே சார், மேரி खिलाफ कोई कंप्लेंट? உங்க மேல ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போலீஸ்காரங்க குண்டாசா மாறிட்டா நாட்டோட நிலைமை என்ன ஆகுறது? ऑफ कोर्स सर, राउडिंगला பார்த்து நீங்க பயப்படலாம். लेकिन मैं किसी से नहीं डरता. मैं तो किसी पुलिस या मासूम को एनकाउंटर नहीं किया, सिर्फ गुंडों का किया है. जहां क्रिमिनल्स रहेगा वहां अभी रहता है और यही मेरा वसूल है. आई होप you all got my point. जय हिंद सर. சார், இவரை இப்படியே சும்மா விடாம இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றது? அவரே கேட்டு வாங்கிக்கிட்டாரு. அங்க போய் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க போறாரு. எங்க சார்? பாட்னா சிட்டி. चलो चलो जल्दी चलो. இந்த இடம் எப்படி இருக்கு? 4 சைடு டெட் எண்டும் இதான். இந்த மாதிரி டெட் எண்ட்ல பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயலன்ஸ் பண்றதுனாலே பிடிக்காது. பேசாம சரண்டர் ஆயிடுங்களேன், ரொம்ப பெட்டரா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னீங்கன்னா இவங்க எல்லாரையும் நான் எல்லா குற்றங்களுக்கும் என்கவுண்டர் ஒரு தீர்வு கிடையாது. ஆனா சார், இவங்க எல்லாம் ரவுடிங்க. இவங்களோட அட்டகாசத்தை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்கவுண்டர் மட்டும் தான் சார். யாதவ், இந்த உலகத்துல யாருமே குற்றவாளிகளா பொறுக்கிறதே கிடையாது. எல்லா குற்றவாளிகளுக்கும் அவங்க வாழ்க்கையில குடும்பம்னு ஒண்ணு இருக்கும். சார், ஜெயஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். ஏய் சில்புல், எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் சார். இவன் தான் சார் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கான். இவன் பேர் பாக்கி. என்ன பாக்கியா? இல்ல சார், பாக்கி இல்ல, பாக்கியராஜா. ஓ, பாக்கியராஜ். பாக்கியராஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஸ்பெஷலே முருங்கா தானே சார். வணக்கம் சார். ஏய் சிவா, ஆமா நீ எங்கடா இங்க? சார், நீங்க எங்கே? அங்கதானே நானே இருப்பேன். கேடி ஜெய்ஹிந்த் சார், உங்களை மேல கூப்பிடுறாரு. இவ்வளவு சீக்கிரம் மேல அனுப்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் பேரை மேல அனுப்பணும். என்ன சிவா, கரெக்ட்? ஆமா சார். மே கம் இன் சார்? எஸ்.
ஜெய்ஹிந்த் சார். ஜெயஹிந்த், உட்கார். தேங்க்யூ சார். சோ நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களா? எஸ் சார். சோ உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? அபிஷேக்னு கூப்பிடுறதா இல்ல ருஸ்தம்னா? பேரை சொல்லி கூப்பிடுறது முக்கியம் இல்ல சார். மனுஷங்களோட அன்பு தான் சார் எப்பவும் முக்கியம். அன்பா? நீ என்ன அன்பை காதலிக்கிறியா இல்ல பயத்தை காதலிக்கிறியா? என்ன பண்றது சார், இது பீகார். இங்க காந்தியை விட ரவுடிங்க தான் சார் அதிகம். அதுக்காக எல்லாரையும் என்கவுண்டர்ல போட போறீங்களா என்ன? அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா? என் ஸ்டே நார்த் தான் சார், ஸ்டைல்ல சவுத். கிட்டத்தட்ட செஞ்சுரி கிராஸ் ஆயிடுச்சு. என்ன செஞ்சுரி ஸ்டாரா நீங்க? பாசமா நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி சார். இங்க பாரு, நீ பண்ற வேலை நல்லது, ஆனா அத பண்ற விதம் தான் தப்பு. நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல சார். பண்ற விதத்துல நீதியும் ரொம்ப முக்கியம் தான் ஆபீசர். இந்த நீதி நியாயம் எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்கு ஒத்து வரும் சார். ஆனா எனக்கு செட் ஆகாது. என்ன பண்றது? சுகர் 1. 6 வருஷத்துல இது உன்னோட 9வது டிரான்ஸ்ஃபர். மெடல் ப்ரமோஷன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் சார். ஆனா டிபார்ட்மெண்ட் இப்ப சந்தோஷமா இல்லையே. எங்க குற்றவாளிகளோட ஹார்ட் ரேட் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா கிரைம் ரேட் கம்மியாயிட்டு இருக்குல்ல சார். இதை நான் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் ஆபீசர். நான் உன்னோட ஹையர் ஆபீசர், அத நீ மறந்துடாத. நீங்க டிசிபி, அதுக்காக தான் டீசென்ட்டும் சைலண்டும். அதுல நீ இருக்கிறது இன்டீசென்ட்டா வயலண்டா தானே? அது கிரிமினல்ஸ் கிட்ட மட்டும் தான் சார். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாஷை தான் புரியும். இது என்னோட ஆபீஸ். இப்ப இங்க இருந்து நீ போலாம். போய் உன்னோட வேலையை நீ பார்க்கலாம். யூ பெட்டர் நோ தட் யூ ஆர் ஒர்க்கிங் அண்டர் மீ. நோ சார், we both are working under law. நீ திருந்தவே மாட்டடா. நான் ஏன் திருந்த நம்புறேன்? ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் வேலையாகட்டும் ரெண்டுலயுமே இதான். இங்க பாரு, நீ என் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்ட, ஆனா உன் முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு இருந்தது. கரெக்டா பார்ட்னர்? சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். என்னது வீட்டுக்கா? நான் வீட்டுக்கு போல, காலி ஆளை விடு. அட அபி, ஹாய். ஹாய். வீட்டுக்குள்ள நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு. மாட்னே நீ காலி. அப்ப பெரிய பிரச்சனையோ? இவ்ளோ சொல்ற பிரச்சனையானு கேக்குற? நீ பாட்டுக்கு விட்டுட்டு ஓடிட்ட. லக்கேஜையும் இன்னும் அன்பேக் பண்ணல. வயித்துக்கு சாப்பாடும் இல்ல. அப்படின்னா உள்ள ஸ்ட்ரைக்கா? சாதாரண ஸ்ட்ரைக் இல்ல, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். Surgical, நீ பாட்டுக்குள்ள போய் சண்டை போடாம சாரி கேட்டு அவங்க கைய கால புடிச்சு சமாதானம் பண்ணு போ. என்னது? நானு கைய கால பிடிக்கணுமா? ஜஸ்ட் வாட்ச். என்ன இறக்கி விட்டு போ. டார்லிங். சரி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. என் போட்டோ வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை விட போட்டோ எவ்வளவோ மேல். என்ன காதலோட பாக்குது. காதலோட பாக்குது, ஆனா காதல் பண்ணாதுல்ல. பக்கத்துல வராதீங்க, தள்ளி போங்க. ஏன் நீ மூஞ்ச உம்மன் வச்சிட்டு இருக்க? நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. போயிட்டு உடனே வரேன்னு சொன்னீங்கல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு. பொண்டாட்டி புள்ளைய பத்தி கவலை இருக்கா என்ன? ஓகே, ஐ எம் சாரி. ரெடி. எல்லாரும் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. போய் உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. அதான் சாரி கேட்டேன்ல. நீ ஏன் இப்படி பண்ற? என் வேலை அந்த மாதிரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு என்ன? கைய பிடிச்சு கெஞ்சவா இல்ல கால்ல விழுந்த தப்புன்னு மன்னிப்பு கேட்கவா? அஞ்சு, கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. வாட்? கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ரியலி? வேகமா விழுந்து தொலை யாரும் பார்க்கல, மம்மி தானே. இங்க பாரு அஞ்சலி, ஆக்சுவலா புருஷன் பொண்டாட்டி கால்ல விழுந்தா பொண்டாட்டிக்கு இல்ல புருஷனுக்கு நல்லது இல்லன்னுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்ப மாட்டீங்க. என் அண்ணன் என் அண்ணி கால்ல கூட விழுவாரு, தெரியுமா? எதுக்கு உன் அண்ணன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தொலைக்கிறாரு அஞ்சலி? பி சீரியஸ். ஓகே, சீரியஸா நான் கேக்குறேன். நான் உன் கால்ல விழுந்தாகணுமா? கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் நீங்க என் பக்கத்துல வரவே கூடாது. ஓகே டார்லிங், உனக்காக, உன்னோட சமாதானத்துக்காக அபிஷேக் IPS ஆபீசர் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஐ எம் சாரி அஞ்சு டார்லிங். அபி, எனக்கு தெரியும் நீ கால்ல எல்லாம் விட மாட்டேன்னு. இல்ல
இதுல டூயட் சாங் வேறயா? ஓகே பேபி. நீங்களா ட்ரிப் பிளான் பண்ணாதீங்க. என்னாச்சு குட்டி? இங்க பாரு ரச்சனா, நம்ம ட்ரிப் பிளான் பண்ணலாம்னு வந்தா இந்த ஏசிபி டிசிபி இருக்காங்கல்ல, உஃப், என்ன பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஹே ஹே வெயிட் லெட் மீ கெஸ். இவங்க பெருசா எங்கேயும் பிளான் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தெரியும். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. எங்க போனாலும் உங்க போலீஸ் புத்தி விடவே மாட்டேங்குது. ஓகே படி. அம்மா என்ன சொல்றாங்க? இந்த அஞ்சலியா சுத்த போர். ஊட்டி போலாமா, தாஜ்மஹால் போலாமான்னு தான் கேக்கும். அப்படின்னா வேற எங்க போகணும்னு நினைக்கிற நீ? எனக்கும் தெரியல, ஆனா அப்படியே அட்வென்ச்சரஸா இருக்கணும். இது ஒரு பெரிய அட்வென்ச்சர். ஃபாரின் ட்ரிப் போலாமா? ஏய் பரத், இந்த அம்மா எப்பதான் வருவா? அவ இருந்திருந்தா நிறைய ஐடியாஸ் கொடுத்திருப்பா. ஹேய், எங்க பாரு, நீ நினைச்ச உடனே வந்துட்டா. ஹாய் அண்ணா. ஹாய், நீ பெர்ஃபெக்ட்டான டைம்க்கு தான் கால் பண்ணிருக்க. என்ன விசேஷம்? வைஃபோட முகத்தை பார்த்து ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு உண்மையை சொன்னேன். பாரு. ஹாய் அம்மு, ஹாய். எப்படி இருக்கமா? ஹாய் உன் எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சோ போரிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மா உனக்கு தெரியுமா? We are missing. Thank you so much. உங்க எல்லாரையும் ஒண்ணா அங்க பாக்கும்போது எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா இருக்கு. வா, சீக்கிரமா வா, ஃபாரின் ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இன்னும் 15 days தான், அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஓகே பாய் அம்மு, பாய். சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? இவரோட பேர் அப்துல் கரீம், ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிள் சார். உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னோட பேத்தி நேத்துல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை சார். உங்க பேத்தியோட பேர் என்ன? சையத் ஹசீனா சார். ஸ்கூல்ல கேட்டு பாத்தீங்களா? கேட்டு பார்த்தேன் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சீங்களா? யாருக்கும் எதுவும் தெரியல சார். அவ எங்க போனா எப்படி போனான்னு யாருக்குமே தெரியல. வீட்டுல இருக்கிறவங்க அழுதுகிட்டே இருக்காங்க சார். பேத்தியோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். தயவு செஞ்சு என் பேத்தி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க. ஓகே சார். பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைங்க. ஓகே சார். போய் ஹெட் மாஸ்டரை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓகே வரேன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எங்க ஸ்கூல்ல தான் படிக்குது. இந்த பொண்ணை யார் டிராப் பண்ணுவாங்க? பிரபாகர் டிராப் பண்ணுவார் சார். டிரைவரா? எஸ் சார். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. சார் இவர் தான் சார் இந்த பிரபாகர். வணக்கம் சார். வணக்கம். சார் பஸ் இங்க நிறுத்துவேன் சார். பொண்ணு அந்த பக்கம் போகும் சார். அதுவும் அந்த வீடு தான் சார். சரி சார். சார், ப்ளே பண்ணு. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணு. இவங்க நல்லா பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா சார். நம்பர் பிளேட்டும் தெரியல, மூஞ்சில துணியை சுத்திட்டு வந்திருக்காங்க. குழந்தைய கடத்துறவங்களா இருப்பானுங்களோ? குழந்தைய கடத்துற கிரிமினல்ஸோட ரெக்கார்ட்ஸை உடனடியாக கொண்டு வாங்க. சார், இவன் இடது கையை யூஸ் பண்றான். இத வச்சு பார்க்கும்போது இது சித்திகா இருக்கும்னு தோணுது. சித்திகா? அவன் எங்க இருப்பான்? சார், ஹைவேஸ்ல தாபா இருக்குல்ல, எப்பவும் அங்கதான் இருப்பான். சார், அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் வரவே இல்லை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ற? என்ன தெரியும்? மாயம் போடுற சார், அவன் கூட இன்னும் 2 பேர் வராங்க சார். ஏய் தம்பி, 3 டீ கொண்டு வாடா. ஓகேண்ணே. அண்ணனுக்கு 3 டீ. சார், அட்டாக் பண்ணலாமா? வேணாம், அலர்ட்டா இருங்க. என் ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க.
ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் பா சொல்லணும். நீங்க எல்லாரும் எங்கடா இருக்கீங்க? தாபால டீ குச்சின்னு இருக்கிறோண்ணா. எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுவோண்ணா. கன்ஃபார்ம். சீக்கிரம் வாங்க. சரிங்கண்ணா, வந்துடுறோம். அண்ணா பாய்ண்ணா. சொல்றா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? என்கிட்ட புல்லட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீ சொல்லல, உனக்காக ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடும். என்னோட வேலை என்னன்னா குழந்தைகளை கிட்னாப் பண்றது தான். அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். யார் அவன்? பண்டி யாதவ் தான் சார். பண்டி யாதவ். உள்ள போடு. ஏய் பயமோடு பயமோடு. அண்ணா என்னங்க இதை பிடிங்க. உன் சாவுடா. போலீஸ். போலீஸா? என் பவரை நீ பார்த்தனா பயத்துல பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிடுவ. நீ பொறம்போக்கு. பேண்ட்ல ஒண்ணு கடிக்க போறது நான் இல்லடா. ஒண்ணுக்கு போக போறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். நீங்க எல்லாரும் ஏய் அவனை துண்டு துண்டா வெட்டி எறிடா. ಸರಿಯಾಗಿದೆ ಒಂಟಿ ಚಿರತೆ. பச்சை குழந்தைகளை கடத்தி பிசினஸா பண்ற. பசங்களா, என் கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு அரெஸ்ட் பண்றதுன்னா அலர்ஜி, என்கவுண்டர் பண்றதுன்னா எனர்ஜி.
அபி ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்துட்டு தானே இருக்க. இந்த குற்றவாளிங்க எல்லாரையும் அடியோட அழிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி கொலை குற்றவாளிங்க இங்க வாழ தகுதியே. டோன்ட் ஷூட். கூல். ஒரு பொண்ணை காப்பாத்தலான்னு வந்த. அங்க பாருங்க சார், ஸ்டேட் வாரியா எத்தனை குழந்தைகளை கடத்திருக்கானுங்க. மனசுல பெரிய இவனுங்கள மாதிரி ஆளுங்களை போட்டு தள்ளுறது நாட்டுக்கு தான் சார் நல்லது. இவன் பண்ண தப்புக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுங்கிறது எல்லாம் கோர்ட் முடிவு பண்ண போகுது. எல்லாருக்கும் பகவத்கீதையில அட்வைஸ் பண்ணா புரியாது சார். சில பேருக்கு பகத்சிங் மாதிரி அட்வைஸ் பண்ணாதான் எல்லார் மண்டலையும் ஏறும். இங்கேயே தீர்ப்பு, இங்கேயே தண்டனை. நோ, நாம குற்றவாளிகளை பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமே தவிர நாம தண்டனை கொடுக்கவே கூடாது. இவனுங்களுக்கு தண்டனை போதாது சார். இந்த நாய்களை ரிலீஸ் பண்ண இன்னொரு நாய் கண்டிப்பா வரும் சார். ஏன் என்கவுண்டர் சர்வீஸ்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதே கிடையாது. 2 செகண்ட்ஸ் கொடுங்க சார். அபி What the hell is this? I can't help it, sir. This is not right way, Abhi. Okay. உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக இவனை விடுறேன். ஏய் பொறம்போக்கு, நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். எப்பவுமே இது நடக்காது. போடா. போடா. இடம் படிச்சிருக்கடா. தெரியாத பண்ணடா. ஒருக்கு நாய். அண்ணா நாடா. ஏய், எம்எல்ஏக்கு ஃபோன் பண்றா. சொல்லுங்க முதலாளி. எப்படி இருக்கீங்க எம்எல்ஏ சார்? ஒரு போலீஸ் ஆபீசர் என் பசங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிருக்கானோ. ஒன்னும் கவலைப்படாதீங்க முதலாளி, நான் எதுக்கு இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்ன எல்லாரும் சுந்தர் பாண்டியன் கூடுவாங்கப்பா. தெரியும், உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அப்படின்னா என் வேலை ரொம்ப சுலபமா போச்சு. எதுக்கு? உள்ள இருக்கிற பசங்க எல்லாம் கொஞ்சம் வெளில விட்டுருப்பா. அவனுங்க எல்லாம் ஏன் புள்ளிங்க, என்னை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க பசங்களுக்காக நீங்க உள்ள போயிருங்களேன், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யோ டிசிபி, யாருன்னு தெரியல, நானு என் பவர் என்னன்னு நானே காட்டுறேன்யா. இன்னும் எண்ணி 5 நிமிஷத்துல என் பிள்ளைங்களை நீ வெளியில விடல, அப்புறம் நீ ஸ்டேஷனை விட்டு வெளியில போக வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்பலாம். இங்க நீ வேலையை பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும், அதை மறந்துடாத. எனக்கு நான் எல்லாம் அட்வைஸ் பண்றது பிடிக்காது. நீங்க இங்க இருந்து கிளம்பலான்னு உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை நீங்க போகலன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. யார பாத்தியா நாயின் தைரியமா சொல்ற? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், இரு. எல்லாரையும் அப்படியே செதில் செதிலா வெட்டி தூக்கி போடுற பார், அப்போ புரிஞ்சு போயா நான் யாரு, எப்ப என்ன பண்ற. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ்னா இவனுங்களுக்கு பயமே இல்ல. நான் அப்பவே சொன்னேன், அந்த நாய்களை ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி நாய்ங்க வரும். அதுக்கு தான் இவன் வந்திருக்கான். என்னடா இது போதுமா, இன்னும் வேணுமா? அறுதல் வெளிய போ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் யாரா நீ? போலீஸ் நாய். இன்னைக்கு கதை புடி. ஸ்டாப் இட், இட்ஸ் மை ஆர்டர். ஆமா, பாம்போட பல்ல நாம புடுங்கிட்டாலும் சரி, அதோட பழக்கம் போகவே போகாது. அப்படிதான் இவன். அபி நிறுத்து, நிறுத்து. கொண்டு வேடி பார்த்து நிக்கீங்க, உள்ள வாங்கடா. போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றா. அந்த பொறம்போக்கு நாய் வாய்க்கு வந்தபடி உன்னை திட்டிட்டு இருக்கா. சும்மா வேடிக்கை பார்க்க சொல்றியா? அதுக்கு நானே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறப்ப நீ எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? கோவம் வந்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா? நான் உன்னோட சீனியர் ஆபீசர், அது ஞாபகம் இருக்கட்டும். ஏய், நீ யார் மேல கை வச்சிங்கறேன்னு தெரியுமாடா உனக்கு? எனக்கு என்னடா போலீஸ்டா? just cool down. பாக்குறியா போலீஸோட பவர் என்னன்னு பாரு. சார் Mr. Abhishek Bhargav, you have crossed your limits. I'm sorry. ஹையர் ஆபீசரோட சட்டையை பிடிச்சு மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக you are suspended.
லீவ். ஹலோ முதலாளி, என்ன முதலாளி நீ யார்கிட்ட போய் என்ன கோத்து விட்டுக்கிற? அவன் சரியான சைக்கோ பைத்தியக்காரனாக்குறான். எம்எல்ஏ எல்லாம் மதிக்கவே மாட்டேன்றான் அவன். யோ, உள்ள வச்சு என்னைய இப்ப போட்டு தள்ளி இருப்பான் என்கவுண்டர்ல. தெரியுமா? உயிர் போய் உயிர் வந்துச்சியா? எலெக்ஷன் டைம் வேற. சரியான நேரம் பார்த்து அவனை போட்டுடலாம். ஹாய் அபி. இன்னைக்கு கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. வா 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 வா. இன்னைக்கு நானா நீ நானு பாத்துடலாம். வான்னு சொல்றேன்ல அபி, வா. மம்மி நீ போய் விளையாடுமா. வா. ஏன் நீ விளையாடுன்றல, நீயே விளையாடுன்னு சொன்னல. சும்மா சும்மா டென்ஷன் பண்ணாத. குட்டி இங்க பாருமா. அபி, வாட்? என்ன நடக்குதுங்க? குழந்தை மேல ஏன் கோவத்தை காட்டுறீங்க? ஏன்னா எனக்கு மரியாதை இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க? அஞ்சு, எல்லா விஷயத்தையும் சொல்லுமா என்ன? கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்க விரும்புறேன். கெட் அவுட். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எவ்வளவு நேரம் அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க? சில சிச்சுவேஷன்ல எனக்கு எப்படி நடந்துக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. அபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க. ஆனா 2 பேரோட ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். நாளைக்கு போய் அவரை நேர்ல பாருங்க, எல்லாமே சால்வ் ஆயிடும். யூர் ரைட். நாளைக்கே நான் அவனை மீட் பண்ணி பேசுறேன். ஐம் சாரி, ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். யார் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ திட்டினா என்னால தாங்கிக்க முடியாது அபி. இவ சாப்பிடாமலே தூங்கிட்டா தெரியுமா? ஐ நோ. இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி டியூட்டி பார்க்க எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. பரத்தை என்னை பத்தி புரிஞ்சுக்கல. போகட்டும், விடுங்க. அவர் அங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. எனக்கு அவன் மேல கோவம் இல்லை அஞ்சலி. நாங்க 2 பேரும் யோசனை பண்ற விதம், வேலை பார்க்குற விதம் ரெண்டுமே வேற வேற. ஆனாலும் நூத்துக்கணக்கான குழந்தைங்களை ஆட்டுக்குட்டி மாதிரி கூண்டுல அடைச்சு வச்சிருந்தவனுங்களை ஸ்பாட்லயே என்கவுண்டர் பண்றதை விட்டுட்டு கோர்ட் இருக்கு, லா இருக்குன்னு பிலாசபி பேசிட்டு இருக்கான். அந்த கிரிமினலை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 3rd கிளாஸ் எம்எல்ஏ வரான். நம்ம போலீஸ் ஆபீசரையே வார்ன் பண்றான். இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நோ, ஐ கான்ட் டாலரேட் ஆல் திஸ். கிரிமினல்ஸ் கிட்ட பச்சாதாபம் காட்டக்கூடாது. நாளைக்கு அது அவனுக்கே பிரச்சனை ஆயிடும். ஆனா அபி, டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒருத்தர் மட்டும் இல்லையே, ஏன் எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வை, இந்த சொசைட்டியோட சிஸ்டத்தை யார் காப்பாத்துவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? நம்ம ஒரு பிரேக் எடுத்து வெளியில போயிட்டு வரலாம். யா. அக்கா, பசிக்குதுக்கா, ஏதாவது தாங்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? My God. Oh my God. அண்ணா, ஹனி. இந்த காஃபி. யா, தேங்க்ஸ். என்ன பிரதர், டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? அபி கூட சண்டை போட்டுட்டாரு. சரி பேசலான்னு வீட்டுக்கு போனா அபி அங்க இல்ல. சோ அங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ, இவ்வளவுதானே உங்க பிரச்சனை?
நீங்க எதுக்கும் வரி பண்ணாதீங்கண்ணே, நான் தான் இருக்கேன்ல டிராமா குயின். தங்கச்சி சென்டிமெண்ட் காட்டினேன்னு வைங்களேன், அபி என்ன மயங்கி போயிடுவாரு. கூடவே ஒரு பொண்ணு இருக்கான்ல, என்னோட டிராமாக்கு அவன் நல்ல கம்பெனி கொடுப்பான். பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆஹா. நீ ஐஏஎஸ் படிக்கிறத விட்டுட்டு ஸ்டோரி ரைட்டர் ஆயிடு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ. ஸ்டோரின்னு போது தான் ஞாபகம் வருது. வர வழியில நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன்னா, என்னது? வர வழியில ஒரு சிக்னல்ல கார் நின்னுட்டு இருந்தது. 2-3 சின்ன குழந்தைங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கண்ணா. நம்ம நாட்டுல இது எல்லாமே காமன் ஆயிடுச்சுமா, சின்ன பசங்களை வச்சு பிச்சை எடுக்கிறது எல்லாம். பாயிண்ட் அது இல்லைண்ணா, அந்த குழந்தைங்கள சில பேருக்கு கண்ணு இல்ல, சில குழந்தைங்களோட வயித்தை கிழிச்சிருக்காங்க, சில பேர் பேஷண்ட் மாதிரியே இருந்தாங்க. அந்த குழந்தைங்கள பிச்சை எடுக்கிறவங்க மாதிரியே இல்லைண்ணா. வெரி சேட். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா வரேன். அண்ணா, யாதவ், சில்ட்ரன் மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் எவ்வளவு இருக்கு? எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வா. இதெல்லாம் தானா? ஆமா சார். அந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் எதுக்காக இந்த கிட்னாப்பிங் கேஸ்ல கைதிகளை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டு இங்க வந்தாரு? சார், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பா படுதா சார்? எனக்கு தப்பா தான் தோணுது. ஒரு வேலை பண்ணுங்க, நான் சொல்றவனை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு வா. நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி அவங்கள நீ என்ன பண்ணுவ? சார், நான் அவனை பணத்துக்காக தான் சார் கிட்னாப் பண்ணுவேன். சார், இவன் நிறைய பொய் சொல்றான் சார். லட்டி எடுத்து தட்டினா எல்லாம் வந்துடும் சார். நோ, நான் சட்டத்தை எப்பவுமே மதிக்கிறவன். நீ பொய் தான் சொல்றேங்கிறது எனக்கு தெரியுது. உன்னால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஏசிபி அபிஷேக் இப்ப சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. ஆனா யாதவ், சார், நம்ம ஊர்ல எந்த லொகேஷன் நல்லா இருக்கும் இவனை என்கவுண்டர் பண்றதுக்கு? சார், அந்த மலைக்கு பக்கத்துல. நான் அபிஷேக்கு உடனே ஃபோன் பண்றேன். ஓகே சார். சார், அபிஷேக், நான் சொல்லிடுறேன் சார். யாதவ் இருக்கான்ல, நான் சொல்லிடுறேன் சார். போனை கட் பண்ணுங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். கேமரா ஆன். சொல்லு. நாங்க முதல்ல குழந்தைகிட்ட சாக்லேட்டை காட்டி அவங்க எங்க பக்கத்துல வர வைப்போம். ஸ்கூலு, வீடு, கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நாங்க குழந்தைய கடத்திட்டு போயிடுவோம். குழந்தைகளோட கண்ணு, கிட்னி, ஹார்ட் அதெல்லாம் எடுத்துட்டு நாங்க பிசினஸ் பண்றதுக்காக அதெல்லாம் இஸ்ரேல், பிரேசில், யூஎஸ்ஏ, டர்க்கி, சைனா, மெக்சிகோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்க ஆர்கன் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறதுக்காக தனித்தனியா அமுச்சு வச்சிருவோம் சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதே பொழப்பா போச்சல, உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு சொல்ல. அவங்க எல்லாம் யாருன்னா, கர்நாடகா ஹோம் மினிஸ்டரோட பையன் அர்ஜுன் பிரசாத் தான் சார் எல்லாத்துக்கும் ஹிட். அப்புறம் நான் அவங்களோட ஒரு வேலைக்காரன் தான் சார். என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். பண்றேன் பார். ஹாய், என்னப்பா பரத்? ஏய் சுபாகர், ரொம்ப அதிசயமா கால் பண்ணியிருக்கியே. ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. do you know anything about our home minister? துர்கா பிரசாதா? அவரை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஹலோ பரத். யா சுபாகர், ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? உன் டவுட் உண்மைதான். அந்த துர்கா பிரசாத்தோட பவரை வச்சு அவரு சின்ன பையன் ஆதி அந்த டோப் மாஞ்சா ஜெகன் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் வெப்பன்ஸ் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மெயில் கிரேட் யா, தேங்க் யூ buddy. உங்ககிட்டயும் ஒரு காப்பி இருக்கட்டும் ஃபார் சேஃப்டி. எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணு. தேங்க்ஸ். பாய். தேங்க் யூ. ஜெகன் சார். நீராஜ், நீ உடனே ஒரு வேலை பண்ணி ஆகணும். நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும்.
ஓகே சார். யாருக்கும் இதை பத்தி தெரியக்கூடாது. இட்ஸ் சீக்ரெட் ஆபரேஷன். அங்க என்ன நடக்குதுன்னு லைவா ரெக்கார்ட் பண்ணுங்க. இட்ஸ் an எமர்ஜென்சி. ஓகே சார். அடுத்து என்ன பண்ணட்டும் சார்? நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க, உள்ள போயிட்டே இருங்க. ஓகே சார். நீராஜ் சார், கவனிங்க. உங்களால உள்ள போக முடியுமா? கண்டிப்பா உள்ள போக முடியும் சார். ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். எல்லாம் செக் பண்ணிக்கலாம். சார் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துச்சு சார். நான் செக் பண்ணிட்டேன். ஓ மை காட். என்னாச்சு? சார், ஆம்புலன்ஸ் இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு சார். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க இங்க வந்துருங்க. அங்க போய் பாருங்க. சரி சார். இத பத்திரமா வை. வாங்க சார். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மிருகங்க பொண்ணுங்கன்னு மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன பசங்களை கூட நீ விடுறதில்ல. நம்ம நாட்டோட எதிர்காலமே சின்ன பசங்க கையில தான் இருக்கு. அந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன இருந்தாலும் சட்டம் உங்களை சும்மா விட போறதில்ல. அப்படின்னா என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்க? என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன் இல்லீகல் ஆர்கன் ட்ரேடிங் பத்தியும் கூகுளை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சே நான் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். நீ இப்ப எந்த எவிடன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கியோ அந்த எவிடன்ஸ் பத்தி சொன்ன உன்னுடைய ஃப்ரெண்ட் ஐஏஎஸ் ஆபீசர் சுபக்கர் தேஷ்பாண்டே என்ன தெரியுமா? ஏய், சுபக்கரை வேணா நீங்க கொண்டு இருக்க முடியும். ஆனா அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. யாதவ், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாரும் நடங்க. சாரி சார், உங்களோட 6 புல்லட்டையும் நான் எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. சி மிஸ்டர் பரத்ராஜ், நீங்க நேர்மையான ஆபீசர்னு எனக்கு தெரியும். நான் கேட்கிற எவிடன்ஸை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு கூட தெரியும். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், உங்களுக்கும் இருக்கு. யூ வாண்ட் டு see? பாருங்க. Hey! Hey! Rachu! Hey! Rachu! Are you okay? எனக்கு ஒண்ணும் இல்ல பரத். உங்க கடமைக்கு என்னால எந்தவித தடங்களும் வராது. என்னை பத்தி கவலைப்படாதீங்க பரத். இல்ல ரச்சு, உனக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். கேடிங்களா, ஒரு பொண்ணை முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? தம்மு இருந்தா என்கிட்ட நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுங்கடா. ஓ, யூ லவ் யுவர் ஃபேமிலி. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேக் யுவர் ஃபேமிலி. பரத், எனக்காக நீங்க தலை குனிஞ்சு நிக்காதீங்க. யார் முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. I'm sorry. I miss you. No, Raju.
அபி எப்பவும் சொல்லிட்டே தான் இருப்பான், உங்களுக்கு எல்லாம் காந்தி வழி செட்டே ஆகாதுன்னு. உங்களுக்கு பகத்சிங் வழி தான் கரெக்ட். IPS officer Mr. Bharat Raj and 2 sub-inspectors are killed in the shootout happened between policemen and gangsters. ப்ராப்ளம் வரும்போது நமக்கு 2 சாய்ஸ் இருக்கும். அதுல ஒன்னு கிவ் அப், இன்னொன்னு நெவர் கிவ் அப். நீ எப்பவுமே ஃபைட் பண்ணணும் அநியாயத்துக்கு எதிரா. நீ நியாயத்துக்காக போராடினா உனக்கு ஆதரவா நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா அண்ணா, நான் உன்னோட தங்கச்சி. என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். அம்மு, அம்மு, என்ன காரியம் பண்ண? அம்மு, தண்ணி குடி, குடி, தண்ணி குடி, குடி. அம்மு, என்ன காரியம் பண்ண பார்த்த? உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. எல்லா கஷ்டத்துக்கும் சாவு ஒண்ணும் பரிகாரம் இல்ல. அப்படி இருந்தா உலகத்துல யாரும் வாழ முடியாது. குழந்தையே வேணான்னு உன்னோட அண்ணனும் அண்ணியும் உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நீ இப்படி பண்ணிக்கிட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுமா. பரத் உனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கும். அவன் செத்து போனதுல உனக்கு எவ்வளவு துக்கமோ அதே துக்கம் எனக்கு இருக்குமா. பரத் ரட்சணா சாவுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன். பாரு, இது ஒரு அண்ணன் தங்க கிட்ட பண்ற சத்தியம். I'm sorry, no. I'm sorry. கேங் வார்ல பரத் செத்து போனதை என்னால நம்பவே முடியல. சின்ன வயசுல நான் அனாதையா இருந்தப்ப பரத்தோட அப்பா என் கையை பிடிச்சு அவர் பையன் மாதிரியே என்னை வளர்த்தாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு படிச்சு IPS ஆனோம், போலீஸ் ஆபீசர் ஆனோம். நாங்க 2 பேரும் வெவ்வேறு ஸ்டைல்ல வேலை செஞ்சாலும் எங்க எண்ணம் ஒண்ணுதான். சண்டை நடக்கும்போது நீங்களும் அங்கதானே இருந்தீங்க? ஆமா சார். பரத்தோட இருந்த 2 போலீஸ் செத்துட்டாங்க. பட் உங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகல. யூ ஆர் வெரி லக்கி. நோ, எல்லாம் கடவுளோட விருப்பம் சார். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதான் உங்க மனைவி பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க.
என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. யாதவ், எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. மக்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு 2 நிமிஷம் வேலைதான். உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், நானா சுட்டா அது என்கவுண்டர். உனக்கு கெட்ட பேர் வந்துரும். பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவுக்கு வந்துருவாங்க. இல்ல சார். பேசாத. செகண்ட் ஒன், நீயே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டா டியூட்டி நேரத்துல உயிர் தியாகம் பண்ணான்னு உனக்கு நல்ல பேர் வரும். பொண்டாட்டிக்கு கௌரவமும் கிடைக்கும், பசங்களுக்கு வேலையும் கிடைக்கும். யோசிச்சுக்கோ. சாய்ஸ் இஸ் yours. சார், தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவங்கன்றது ஏன் ஏன்னா டிசிபி பரத்ராஜ் இறந்தது சூசைட் இல்ல, பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. எஸ் ஐ நோ. போலீஸ் மேல கைய வச்சாங்கன்னா என்ன நடக்கும் நாம புரிய வைக்கணும் சார். சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த துர்கா பிரசாத் நடத்துற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன் சார். த்ரூ த அண்டர் கவர். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் தேவை. கோ ஹெட் அபிஷேக், பட் பி கேர்ஃபுல். ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசி என்னால் ஆன உதவியை பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட் சார். சார், அபிஷேக் அவன் ஒரு அண்டர் கவர் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நீ எல்லாம் என்னையா கமிஷனர்? கார்பரேஷன்ல வேலை செய்ய வேண்டியவனுக்கெல்லாம் கேப், பேட்ஜ், ஸ்டாரை கொடுத்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்களா டாடி? சாரி சார், அவர் வந்திருக்கிற மிஷனே உங்க சம்பந்தப்பட்டது தான் சார். அது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த ஆபீசர் சுபகர் ப்ரூஃப் எவிடன்ஸ் மறைச்சு வச்சிருக்கான். அது ஏதாவது இந்த அபிஷேக் கையில கிடைச்சிருக்கா என்ன? தெரியல சார். அபிஷேக் இஸ் a வெரி டேஞ்சரஸ் fellow. அவன் என்கவுண்டர்ஸ்லாம் சிக்னேச்சர் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவனை பெருமையா பேசதான் இங்க வந்திருக்கியா? அப்படி இல்ல சார், அவன் உங்களை டார்கெட் பண்ணி தான் இங்க வந்திருக்கான். இந்த அபிஷேக்கை டெபியூட் பண்ணது ஹோம் செக்ரட்டரி ரகுநந்தன் சார். என்ன ரகுநந்தனா? ஹலோ. அமைச்சர்களுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ இப்ப நீயே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா? எங்க ஆட்சியில டிசியா இருக்கும் போது நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்த. டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த துர்கா பிரசாத் மேல போலீஸ ஏவ விட்டு பயங்காட்டுறியா? அபிஷேக்க உடனே இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்கணும். நான் யாரு, என் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது இன்னும் 6 மாசம் சர்வீஸ் தான். என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், அபிஷேக் சைலண்டான ஆபீசர் கிடையாது. ஹி இஸ் மோர் வயலண்ட். இந்த மாதிரி பயமுறுத்ததெல்லாம் அவன் கேரி பண்ண மாட்டான். இந்த நேரத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆதிக்கு போனை போடு. சார், அவரோட போன் ஒரு வாரமா நாட் ரீச்சபிள் சார். ட்ரை அகைன். சரி சார். சார், ரிங் ஆகுது. ஹலோ. ஆதி! ஆதி! சார், அங்க பாருங்க. ஆதி! சார், திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் சார். யாரா நீ? என் பையனை கொன்னது யாரு? ஏய், உன்னை எதுக்கு இங்க தூக்கின்னு வந்திருக்கோன்னு யோசனை பண்ணி உட்காந்துருக்கியா? டே முட்டோன், நீயா உன்னை என்ன கடத்திட்டு வரலடா, நாங்க தான் உன்னை கடத்தி இருக்கோம். நானும் என் அண்ணாவும் விளையாடின ஒரு சின்ன திருடம் போலீஸ் விளையாடு தான் இது.
சாவை எல்லார் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. கொஞ்சம் அங்க பாருடா கண்ணா. யாரா நீ? அத தெரிஞ்சு என்னடா பண்ண போற? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நீ சாவ போறத யாராலையும் தடுக்க முடியாது. குடும்பத்துல இருக்கவங்க மேல நம்ம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருப்போம். ஆனா அவங்க திடீர்னு இறந்து போகும்போது அந்த வலி எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு தெரியுதா துர்கா பிரசாத்? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? பீகார் டிசிபி பரத்ராஜ். அந்த டிசிபி பரத்ராஜோட தங்கச்சிதானா? ரொம்ப விளையாடாத. மறந்துட்டியா அண்ணனை எப்படி கொன்னோன்னு? அதை எப்படி மறக்க முடியும்? என்னோட வலி எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு உணர்த்தணும்னா உன் கண்ணு முன்னாடி இருக்க உன் மகனோட போனந்தா சாட்சி. என்னோட இன்னொரு அண்ணன் அபிஷேக் பார்கவ் கொல்ல வர எவன்டா? நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன்னோட சாவு ரூபத்துல அவர் வந்து நிப்பாருடா. வா செல்லம், மீதி பாத்திய ஜெயில வச்சு வாடா டேய், வாடான்ற. ஹலோ மிஸ்டர் அபிஷேக். அப்போ நீ ஒருத்த மட்டும்தான் பேசிட்டு இருந்த, என்ன பேச அனுமதிக்கவே இல்லை. ரொம்ப வலிக்குதா? சரி, நல்லா சரி. அழறதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளோ சரி. டேய், நான் எல்லாரையும் அழ வச்சுட்டே சிரிப்பேன்டா. அப்படின்னா நீ சிரிக்கலையா? என் ஃப்ரெண்டு பரத்ராஜ் ஆசைப்பட்ட மாதிரி சட்டப்படி உன்னோட சொத்தை எல்லாம் அபகரிச்சாச்சு. உன் மந்திரி பதவியும் போயிடுச்சு. சட்டம் வேணா என் மந்திரி பதவியை எப்ப வேணாலும் பறிச்சு வைக்கலாம். ஆனா அதை வச்சு என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீயே வந்து சரண்டர் ஆகணும்னு உனக்கு 4 நாள் டைம் கொடுத்திருந்தேன். உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. சட்டத்தோட வேலைய பார்த்தீங்கன்னா அப்படி ஒண்ணுக்கு போயிடுவேன். உனக்கு நான் ஃபினிஷிங் டச் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்துறேன். நீ கொடுக்கறியா நான் கொடுக்கறேன்? நானு பாத்துருவோமா? அபி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பேட் பாய்ஸா? சின்ன பசங்க வயலன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. சோ நான் வெளியே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். 5 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க கூடாது. சீக்கிரம் வா, ஓகே? ஏய், போட்டு தள்ளுடா உங்கள. நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவங்க மேல கைய வச்சு பாடுறா. ஏய், எங்க கூண்டுக்குள்ள இருக்க? கூண்டுக்குள்ள கட்டி போட்ட நாயி வெளியே தப்பிக்க முடியாதுடா. அப்படியா?
காட்டோட ராஜா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கண்ண பாடுறா. சிங்கண்டா, காட்டுக்கே ராஜா. சிங்கம் காட்டுல இருந்தாலும் ராஜாதான், ரோட்ல இருந்தாலும் ராஜா. துர்கா பிரசாத், ஃபைனல் டச் எப்படி இருந்தது? இன்னும் ஃபினிஷிங் மட்டும் தான் பாக்கி. முடிச்சிடுறேன். ஒருத்தனோட உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் உயிரை விடுறதுக்கு தகுதியானவனான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பரத்ராஜும் இல்ல, மன்னிப்பு கேட்க நீ ஒன்னும் யோக்கியனும் இல்ல. உனக்கு இருக்கிற வயசுக்கு உன்னை அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. சாக வேண்டிய வயசுல உனக்கு எதுக்குடா இந்த கருமல்லாம்? அபிஷேக், நோ காம்ப்ரமைஸ். ஆன் த ஸ்பாட்ல தண்டனை கொடுத்துடணும். அம்மு, ஷூட். வேண்டாம், எதுவும் பண்ணாத.